குற்றத்தை உணர்த்தி சந்ததியை காத்த காஞ்சி மகான். மகா பெரியவாளின் ஒப்பற்ற கருணை உள்ளத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை எனலாம். மகான் எந்த சமயத்தில் எந்த பக்தன் மீது தனது அருட்பார்வையை திருப்புவார் என்று சொல்லவே முடியாது. தன்னை மனப்பூர்வமாக வணங்கி வாழ்க்கை நடத்தும் தனது பக்தர்கள் எந்த விதத்திலும் பாவ மூட்டைகளை சுமக்க கூடாது என்பதில் அந்த மகான் கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்பதற்கு நிதர்சனமான உதாரணங்கள் பல உண்டு. இதோ அதில் ஒன்று. ஒரு நாள் மகா பெரியவா காஞ்சியில் இருந்த சமயம். பூஜை முடிந்தவுடன் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் பொன்னான நேரம் அது. அந்த சமயத்தில்தான் ஒவ்வொரு பக்தருக்கும் அவரது வாழ்நாளில் அதுவரை நடக்காத ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து ஒரு பக்தர் மகானை சேவிக்க அன்று வந்திருந்தார். வைதிக கர்மங்களை செய்யும் தொழில் அவருக்கு. அவருடன் அவரது மனைவியும் வந்திருந்தார். இருவருக்கும் மகானின் மீது அளவற்ற பக்தி. சதா மகானின் சிந்தனையோடு காரியங்களை செய்து வரும் அவர் இன்று பேசும் தெய்வத்தின் முன்னால் ஆசிக்காக நிற்கிறார். அவரது சேம லாபங்களை பகவான் விவரமாக விசாரிக்கிறார். பயபக்தியுடன் பக்தரும் சொல்கிறார். மகானின் குரலில் திடீரென கண்டிப்பு இடம்பெறுகிறது. ஏம்பா, வர வர மடத்துக்கு நீ கடனாளியாகி வருகிறியே, ஏன் அப்படின்னு கேட்டார். அந்த அந்தனர் திகைப்புடன் மிரள மிரள விழிக்கிறார். தான் எப்போது மடத்திடம் கடன் வாங்கினோம், எதனால் மகான் இப்படி ஒரு குற்றச்சாட்டை தன் மீது வீசுகிறார் என்றே அவருக்கு புரியவில்லை. நடுக்கத்துடன் அதை கேட்கவும் செய்கிறார். பெரியவா அனுகிரகம் எனக்கு புரியவில்லை. அவரை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்த மகான் சொல்கிறார், நீ ரொம்ப நன்றாக ஸ்ரத்தையுடன் உன் ஊரில் வைதிக கர்மங்களை பல குடும்பங்களுக்கு செய்து வருகிறாய். அதே சமயம் எப்போதும் குரு சிந்தனையாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய். ஆனால் வாதியார் சம்பாவனை என்று பணம் வாங்குவதுடன் குரு சம்பாவனை என்றும் வாங்கி வருகிறாய். ஆனால் நீ இங்கே வந்து 7-8 வருஷம் ஆச்சு இல்லையா என்று சொல்லி நிறுத்திவிட்டு அந்த அந்தனருக்கு பிரசாதத்தை கொடுத்தார். அவருக்கு புரிந்தது. குரு சம்பாவனையாக வாங்கும் காணிக்கை மடத்திற்கல்லவா சேர வேண்டும். அதை அத்தனை வருடமாக அனுப்பாமல் தானல்லவா அனுபவிக்கிறோம். அதை எவ்வளவு நாசூக்காக பகவான் அவருக்கு ஞாபகப்படுத்தி விட்டார். பணத்தை உரிய இடத்தில் சேர்க்காவிட்டால் அது பாவம் தானே. அதனால்தான் மடத்திற்கு கடனாளி ஆகிவிடுகிறார் அந்தனர். ஊருக்கு வந்த அந்தனர் மறுநாள் குரு காணிக்கையாக ஒரு தொகையை எடுத்துக்கொண்டு மறுநாளே காஞ்சிக்கு வந்து மகானின் முன் நிற்கிறார். அவர் முன் தொகையை வைக்கிறார். அதை பார்த்த மகான் புன்முறுவலுடன் சொல்கிறார், நீ ரொம்ப நல்லவன், ஆச்சாரம் தவறாதவன், எப்போதும் இறைவனை இதயத்தில் இருத்தி மிகவும் தூய்மையான வாழ்க்கையை நடத்தி வருகிறாய். அப்படிப்பட்ட உனக்கு எந்த விதத்திலும் பாவம் சேர்ந்துவிடக் கூடாதே என்பதால் தான் உரிமையோடு உன்னிடம் பேசினேன். சாதாரணமாக செய்யும் எந்த தவறுமே நம் சந்ததிகளை தாக்கும். நீ மடத்துக்கு சேர வேண்டிய பணத்தை செலுத்திவிட்டால் அது பின்னால் உன்னையும் உன் குழந்தைகளையும் பாதிக்கும் என்றுதான் சொன்னேன். நீ இப்போது கொண்டு வந்திருப்பது அதிகப்படியான பணம். இதில் மடத்திற்கு சேர வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டு ரசீது தருவார்கள். மீதியை நீயே எடுத்துக்கொண்டு போ என்றார் மகான். தன்னை வணங்கும் பக்தருக்கு எந்த விதமான பாவமும் சேர்ந்துவிடக் கூடாதே என்பதில் மகானுக்குத்தான் எவ்வளவு அக்கறை. ஜெய ஜெய சங்கரா, அரஹர சங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா.